தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வர்த்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாய்மொழி பொய்த்து போகுமா? பொய்யாகாது. இங்கு அமர்ந்திருக்கும் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களே, வெற்றி பெற உறுதுணையாக இருந்த தாய் தந்தையரே, அதற்கு தகுந்த களம் அமைத்து கொடுத்த சுரேஷ் அகாடமி குழு அமைப்பாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பாராட்டு கூட்டம் யாருக்கு? வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு. அநேகமாக இங்கு அமர்ந்திருப்பவர் அனைவரும் மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் நான் கருதுகிறேன். என்னுடைய மகன் வேலையின் காரணத்தினால் பணியேற்று 3 நாள் ஆகிவிட்டது. அவனுக்கு விடுப்பு கிடைக்கவில்லை என்பதால் நான் வந்திருக்கேன். உண்மையிலே இந்த பாராட்டு கூட்டம் யாருக்கு நடத்த வேண்டும் என்றால், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சுரேஷ் அகாடமிக்கு தான் பாராட்டு தெரிவித்திருக்க வேண்டும். இவர்களுக்கு தான் பாராட்டு தெரிவிக்கும். எவ்வளவு ஒரு மனிதன் உழைப்பு இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, தெளிவு இருந்தாலும் சரி, சிந்தனை இருந்தாலும் சரி, அதை தூண்டுவதற்கு சரியான களம் அடைத்து கொடுத்த இந்த சுரேஷ் அகாடமிக்கு என்னுடைய மனமார்ந்த மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களாக பிரதிபலிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கரகோஷம் வேண்டும். அதுவே நாம் தரும் இவர்களுக்கு சரியான மரியாதை. 2 ஆண்டல்ல, 3 ஆண்டல்ல, 8 ஆண்டு என்னுடைய மகன் இந்த போட்டி தருவதற்காக பல அகாடமிகளை சேர்ந்து பயிற்சி பெற்றான். முடியல. பிஇ படித்தான். பிஇ படிச்சுட்டு எனக்கு பிஇ படித்ததில் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, எனக்கு தேவையில் தகுதி இல்லாத ஒரு படிப்பை எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னான். நான் ஒரு ஆசிரியர், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், வெளியில் சொல்ல முடியல. ஆகா, மகனுடைய உள்ளார்ந்த உந்து சக்தி எதுவென்று புரிந்து கொள்ளாமல் நாம் பிஇ சேர்த்துட்டோமே அப்படின்னு ரொம்ப மனசு வெளியில் சொல்ல முடியாமல் வருத்தப்பட்டேன். சரி, இவன் எதற்கான ஆள் என்று அவனை கூர்ந்து கவனித்தேன். இவன் எதற்கான ஆள், இவன் எதுவாக வரப்போகிறான், இவன் எப்படி வந்தால் சரியாக வருவான் என்று கூர்ந்து கவனித்தேன். ஆனால் அவன் கண்டிப்பாக போட்டித் தேர்விலே வெற்றி பெறக்கூடிய மாணவன் என்று கண்டுகொண்டேன். அவனுடைய கண்டுகொள்வதற்கு ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. டெஸ்ட் எழுதிட்டப்பா, மதிப்பெண் எவ்வளோ வரும்? கரெக்டாக சொல்லுவான். எனக்கு இத்தனை கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு, அதுக்கு 1.5 மார்க் ஒரு கேள்விக்கு இத்தனை மதிப்பெண் எனக்கு வரும்பா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவேன். கரெக்டாக அந்த ரிசல்ட் அப்போ அத்தனை மதிப்பெண் தான் வரும். அதுவே எனக்கு போதும். எனக்கு சரி, ரைட்டு, இவன் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய மாணவன் தான். இவனுக்கு நல்ல ஒரு தீனி தரக்கூடிய, திராணி தரக்கூடிய, தெம்பு தரக்கூடிய ஒரு அகாடமி எது அப்படின்னு விசாரித்த அளவில் சுரேஷ் அகாடமி எனக்கு மிகவும், எனக்கு வீடு பக்கத்தில் கூடல் நகர் தான், அருகில் இருந்ததை நான் கேள்விப்பட்டேன். சரி, கண்டிப்பாக சுரேஷை சேர்த்து விட்டேன். 2 பையங்களை சேர்த்து விட்டேன். அவனோட கூட அவனுடைய சகோதரியை சேர்த்து விட்டேன். 2 பேருக்கும் 36,000 கட்டி சேர்த்து விட்டேன். 2 பேருடைய அந்த படிப்புலேயே கொஞ்சம் வேரியஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மூத்தவனுடைய படிப்பு, ஸ்ரீவர்மாவுடைய படிப்பு ரொம்ப கூர்நோக்கி அதிகமான தேர்ச்சி, தேர்வு, படிப்பு, சிந்தனை இம்படுக்கும். அவனுக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் அதை அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க மனைவியாரும் வந்திருக்காங்க. 2 குழந்தை தகப்பேன். டச்சு விட்டு போச்சு. இவன் எப்படி கொண்டு வருவேன்? நான் சொல்லிட்டேன், இங்கே பாப்பா, 10 லட்சம் 20 லட்சம் கட்டி வேலை வாங்க கூட என்னால் தகுதி இருக்குது. ஆனால் அது வேண்டாம். பிறருடைய வாழ்வை தட்டி பறிக்க வேண்டாம். நீ உழைச்சி முன்னேறு. உன்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தில் வரவு செலவு என்ன, உன் குடும்பத்துக்கு என்னென்ன செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்ற, காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிற, சுரேஷுக்கு போகிற, வீட்டுக்கு வரக்கூடாது, நைட் தான் வரணும், அங்கேயே உட்காந்து படிக்கிற, அதுதான் உனக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொன்ன கரெக்டாக காப்பாற்றினேன். கரெக்டாக வெற்றியும் பெற்றான். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு குறள் சொன்னாங்க, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதனுடைய இன்னொரு பகுதியை சொல்ல மறந்துட்டீங்க. இன்னொரு குறள் இருக்குது, அதனுடைய தொடர்ச்சியான குறள். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருக்க செய்தல். ஒவ்வொரு தந்தைக்கும் நான் வெளிப்பட சொல்கிறேன், வெளிப்பட சொல்ல முடியாத தாய் தந்தை இங்கே அநேகர் இருக்காங்க. தன்னுடைய மகனை கல்வியிலும் சரி, கேள்வியிலும் சரி, செல்வத்திலும் சரி, ஆன்றோனாக, சான்றோனாக, சபையினிலே முன்னோடியாக, மாபெரும் சபையினிலே அவனை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லோர் பெற்றோருக்கும் உண்டு. அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியையும் அவங்க வெற்றி பெற்று டிஎன்பிசி கவுன்சிலிங் அந்த ஆஃபீஸில் பிராட்வேயில்
அவங்க அந்த வெற்றி பெற்ற சான்றை கொடுக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை முகத்தில் நான் பார்த்தனே, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்னு சொல்லி உலகில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகி ஓடுது, ஆனந்த கண்ணீர். இந்த பிள்ளைங்க இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த தாய் தப்பனை படிக்க வச்சு தம்பி ஒன்று சொன்னாப்புல, தாய் தப்பனை மறக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் தாண்டி இந்த குழந்தைகள் பொருளாதாரத்தில் முன்னேறி தனக்கான துணை கண்ட பிறகு தாய் தந்தரை எட்டி உதைக்கும் காலமும் வந்து கொண்டு தான் இருக்கும், அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறோம். இதை யாரும் மறுக்க முடியாது, காலத்தின் கட்டாயம். இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு தாய் தந்தையிலும். நான் மட்டுமல்ல, இந்த 2 குறள் சொன்னனே, இந்த 2 குறள் தனித்தனியான ஆளு கிடையாது, ஒரே ஆண்மகனுக்குத்தான். தந்தை மகற் காற்றும் உதவி அவையத்து முந்தீர்க்க செய்தல் ஒன்று, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல். இந்த 2 குறளும் ஒரு மனிதனுக்கு தான். ஒருத்தன் தான் மகனா இருப்பான், பிறகு அவன் தந்தையாவான். இந்த 2 குறள்லையே இந்த உலகத்தினுடைய வாழ்வாங்கு வாழ்வியலை பூரா ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாரு ஐயன் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு மகனை அவையத்தில், இந்த அவையில் முன்னாடி இருக்க செய்வதற்கு தந்தைக்கு ஆற்ற கடமை இருக்கு. அது தந்தைக்கு எவ்வளோ பணிகள் இருக்குது, எவ்வளோ சிரமம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் நேரடியாக கண்கூட நான் பார்த்து அனுபவித்து என் மகனை ஏற்றிருக்கேன். அதே போல் இவனை பெற்றதற்கு நீ பெருமைப்பட வேண்டும் ஐயா என்று தகப்பனுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கானே, அவன் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக கடைப்பிடித்து வந்திருக்க வேண்டும். அப்போ 2மே ஒருவனுக்கு உடைய கடமை தான், ஆண்மகனுக்கு உள்ள கடமை. இங்கே பெண்களை சொல்லலை, தந்தைக்கு மகனுக்கு மட்டும்தான் அந்த கடமையை சொல்லியிருக்காங்க. அதை போல இப்படியெல்லாம் வளர்த்து பாடுபட்டு உங்களை உருவாக்கிய தாய் தந்தையுடைய நன்றி கடன் வேண்டாம், அடி மனசில் உள் உணர்வு, அதை நினைச்சாவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல்வேறு வெற்றிகள், பல்வேறு சாதனைகள் புரிவீங்க. 2வது, திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ அகாடமி மதுரையில் இருக்குது. இந்த சுரேஷ் அகாடமி மிகவும் அருமையான அற்புதமான டீச்சிங் ஆர் கோச்சிங், டீச்சிங் நாட் அவுட், கோச்சிங் இன்கம் அவுட். டீச்சிங் தேவையில்லை இந்த மாணவர்களுக்கு, எல்லாம் நல்லா படிக்கிற மாணவங்க தான். கோச்சிங் மட்டும்தான் தேவை. எப்படி பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன இலக்கு, அதை மட்டுமே சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதிகமான தேர்வு, தினம்தோறும் தேர்வு. நான் சொல்லுவேன், தேர்வு எழுது, அதில் எத்தனை கேள்வி நீ அவுட் ஆஃப் கொஸ்டின், அதாவது எத்தனை கேள்விக்கு நீ பிழையா எழுதியிருக்கியோ அந்த பிழையான கேள்விக்கு பதிலை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுது. ஏன்னா அவங்க கொடுக்கறது பூரா செலக்டிவ் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கொஸ்டின் நீ பிழையானதை மட்டும் சரியாக செலக்ட் பண்ணி எழுதுனா, திரும்ப அடுத்த தேர்வில் அந்த கேள்வி வந்தாலும் சரி, இல்லை தேர்வுக்கே எக்ஸாம்லேயே அது வந்தால் கூட நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவ அப்படியும் நான் கொஞ்சம் உந்துதல் கொடுத்தேன். இப்படியெல்லாம் கொடுத்து என் மகன் இன்று சென்னையில் உள்ள தேனாம்பேட்டையிலே டிஎம்எஸ், டைரக்டரேட் மெடிக்கல் சர்வீஸ் என்ற அலுவலகத்திலே தமிழ்நாடு மாநிலத்திற்கே மெடிக்கல் துறையில் உள்ளவங்களுக்கு சம்பளம் போடக்கூடிய பகுதியில் வேலை பிரிவில் சேர்ந்து ஜாயின் பண்ணி அந்த ஆர்டரை எழுதி, நான் தான் ஜாயினிங் லெட்டர் எழுதினேன், எழுதிட்டு கொடுத்து அவன் ஜாயின் பண்ணி அந்த சீட்டில் ஏசி ஹாலில் உட்காந்த உடனே நான் பட்ட சந்தோஷம் உலகில் யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு அற்புதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இங்கே படிக்க இருக்கிற இதோ இங்கே பாருங்கள், கடல் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பாருங்கள், போட்டிக்கான படிப்பு எப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தா தெரியும். வெறி, அப்படியே ஃபயர். அப்படி படித்தா தான் வெற்றி பெற முடியும். அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க, ஜாலியாக போயிட்டு அப்படி காலேஜ் போயிட்டு 4 ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு வருவோம். அப்படி ஆளுங்க இங்கே வர்றதுக்கு இது அதற்கான இடம் அல்ல. உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய எதிர்காலத்தை நீயே தேர்வு செய்து நீயே கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய சரியான அற்புதமான இடம். அப்படி இடத்துக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.